கசப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் புளிப்பு, இப்படி அறுசுவைகள் இருந்தால் தான் அந்த உணவு முழுமை அடையுது. உடம்பே அப்படி தான் பார்த்துருங்க. அந்த அறுசுவையும் உடம்பில் பார்த்திங்கன்னா சேரும்போது தான் உங்களுக்கு சுகரோ, அல்சரோ, இல்லை பிபியோ, இல்லை இந்த மாதிரி நோய்கள் வராது. ஏன்னா அறுசுவை சேர்ந்தால் மட்டும்தான் முழுமைத்தன்மை பெறுது. ஒரு உடம்பே அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ வாழ்க்கையிலையுமே சூழ்நிலையிலுமே அறுசுவையும் கலந்த வாழ்க்கையாக இருந்ததுனா தான் நீங்கள் அதை அனுபவித்து வாழ முடியும். கண்டிப்பாக கசப்பு வரும், கசப்புத்தன்மை கண்டிப்பாக வரும். ஆதரவு இருக்காது, மக்கள் இடையில் ஆதரவு இருக்காது, நண்பர்கள் இடையில் ஆதரவு இருக்காது, பசங்கள் இடையில் ஆதரவு இருக்காது, அப்பா அம்மா இடையில் ஆதரவு இருக்காது. எல்லாருக்கும் மன உளைச்சல் ஆகும், சங்கட்டமாகும், 10 நிமிஷம் உட்காந்து பேச முடியாது, சண்டை வந்துடும். குடும்பத்தில் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஆலோசனை கேட்க முடியாது. உடனே பிரச்சனைகள் தலை தூக்கிட்டு ஆடும், யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இது கும்பராசியோட இப்போ இருக்க சூழ்நிலை இதுதான். இதே ஜனன காலத்தில் பார்த்திங்கன்னா அதே சனி திசையை எடுத்து நடந்துச்சு அப்படின்னா, அதுவும் சுவர்கள் தொடர்பு இல்லாமல் ஒளி தொடர்பு இல்லாமல் நடந்துச்சு அப்படின்னா, அது இன்னும் ராகு கேதோட தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கெடுக்க தான் பார்க்குமே தவிர நல்லது நடக்காது. சப்போஸ் ஜனன காலத்தில் ஒரு குரு திசை, புதன் திசை, சுக்கிர திசை, இந்த மாதிரி ஒரு சுபர்கள் லக்ன சுபர்கள் திசையாக நடந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கலாமே தவிர, ஆனால் அந்த 7.5 சனிக்கான வேலையை அந்த 7.5 சனி செஞ்சே தான் தீரப்போகுது. சரிங்களா? அது அவர் அவர் விட்டு கொடுக்குறதுக்கோ இல்லை டிஸ்கவுண்ட்டு ஒரு ஆஃபர்லாம் ஆடி ஆஃபர் மாதிரியோ தீபாவளி ஆஃபர் மாதிரியோ அதில் இங்கே வேலையே கிடையாது. சரிங்களா? அவர் ஒரே ரேட்டு தான், ஃபிக்ஸட் ரேட்டு தான். இது யார் வந்தாலும் சரி, நீங்கள் எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அந்த ஃபிக்ஸட் ரேட்டு குறைக்க போகிறது. அப்போ அவருக்கு என்ன தேவையோ அந்த ஃபிக்ஸட் ரேட் ஏன் அவர் வைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியப்படுத்துறது தான் அவரோட வேலை. அதை புரிஞ்சுக்கிறது தான் உங்களோட வேலை. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலைப்பாடு என்னவோ, அது என்ன உழைப்பு தேவையோ அதை போட்டுட்டு அந்த 7.5 சனியை எப்படி கடக்கணும் அப்படிங்கிறது